எல்லாவற்றின் நீரை முன்னோக்கி இயேசு கிறிஸ்து நிலையற்ற நாமத்தால் சேவிக்கிறோம். ஜீவனுள்ள நல்லது. சங்கீதம் நீ போட்டு கொடுத்தாங்க. நீ போடல ரெண்டு இருக்குல்ல. சங்கீதம் 122வது சங்கீதம். ஹல்லேலூயா. ஜஸ்ட் பாபா ஆமா டிஸ்டர்ப் பண்ணிக்கிறாங்க. தாவீது பாடின கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனமாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக. என் சகோதர நிமித்தம் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்றேன். நாளையத்து நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 6வது வசனமும் 7வது வசனமும் அல்லேலூயா. 6லிருந்து 9 வசனங்களை நாம சேர்ந்து வாசிக்கலாம். 6லிருந்து வாசிக்கலாமா? எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்து நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த சங்கீத தியானம் மகன் யாதிஸ் தான் கொண்டு வந்த வார்த்தைகளை கரங்களை தட்டி நம்ம உற்சாகமா வரவேற்போம். வெல்கம். மகா இரக்கம், கிருபை, சத்தியம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கும், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நன்மையான நாளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரை மட்டும் நடத்தினீர், இனியும் நடத்துகிறீர், அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த தியானத்தை கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதித்து உடைய தயவின் நிமித்தம் தகப்பனே ஏகர் இதயத்தைகளை தொடும்படி தேவன் கிருபை பாராட்டும்படி சொல்லிக்கிறோம். உண்மை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அடி வர வேண்டியவர்களை நினைக்கிறோம். துரிதமாய் கர்த்தர் கொண்டு வந்து சபையில் இணைப்பீராக. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய தியான வசனம் சங்கீதம் 122.
தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இவ்வளவுதானா? அவ்வளவுதானா? சொல்லவே வாய் திறக்கலையே. ஆமா, இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா 119 சங்கீதத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஏறக்குறைய ஒரு 10 சங்கீதத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆரோகண சங்கீதம் தான். ஏன் அப்படின்னா, ஆரோகண சங்கீதம் அப்படின்றது ஒரு ஏறுமுக சங்கீதம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது தான். ஏறுமுக சங்கீதம் அப்படின்னா, ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னு சொல்றார். 2 சப்ஜெக்ட். ஒன்று ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், ஒன்று. ரெண்டாவது அப்படி சொன்ன போதே மகிழ்ச்சியா இருக்குதான். அல்லேலூயா. 2 மட்டும் நம்ம மனசுல இப்போ நிறுத்தி வச்சிருக்கணும். அப்போ ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது, இது எங்க இருக்கிற சபை, எங்க இருக்குது, ஆலயம் எங்க இருக்குதா? மலை மேல இருக்குதான். மலை மேல் இருக்கக்கூடிய இந்த இந்த சபைக்கு, இந்த ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இவ்வளோ தூரம் இருக்குது, ஏறவே முடியல என்னால அப்படின்ற ஒரு மனநிலைமை இருந்தா மகிழ்ச்சியா இருக்குமா? ஏன் நீங்க ஒரு வாரம் மிஸ் ஆயிடுறீங்க, வார வாரம் வந்துடலாம்ல அப்படின்னா, முடியல, ரொம்ப மேலே இருக்குது, ஏற முடியல. பலவீனங்கள் உண்டு தான். தாவீதுக்கு பலவீனங்கள் இருந்திருக்காதா? ஏராளமான பலவீனங்கள் இருந்திருக்கு. ஆனா என்ன சொல்றாரு? மகிழ்ச்சியா இருந்துதான். நமக்கு மகிழ்ச்சியா இருக்குதா? சபைக்கு வரும் பொழுது மகிழ்ச்சியா இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப இங்க அவசியமா. ஏன்னா ஆலயம் அவ்வளவு முக்கியமானது. கடைசி நாட்கள்ல எடுத்துக்கொள்ள போறது சபைதான். ஆலயம், நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். 2 ஆலயம், ஒன்று ஆவிக்குரிய ஆலயம், இது உலக பிரகாரமான இந்த மாம்சத்துக்குரிய ஆலயம். இப்போ இந்த ஆலயத்துக்கு போகலாம் பாருங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தார். ஏதோ நீங்கள் மலை மேலே இருக்கிறன்னா, மலையா எத்தனை பேர்லாம் ஏறி இருக்கீங்க? இப்போலாம் வந்து பார்த்தா ட்ரெக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இல்லையா? மலைக்கு போய்க்கிறீங்களாக்கா? மலை ஏறி இருக்கிறீங்களா? ஏறி இருக்கீங்களா? எவ்வளோ மணி நேரமாக ஏறி இருக்கீங்க? 1/2 ஏறி இருக்கீங்க. எனக்கும் மலை ஏறின அனுபவம் ஒன்று உண்டு. என்ன அப்படின்னா, திருப்பத்தூரில் ஒரு நிகழ்வுக்காக எல்லாம் போயிருந்தோம். காலையில் என்ன பண்ணாங்க, அதான் இதே கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் சபைக்கு போனால், நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்க, அங்கே போயிட்டு குளிச்சுட்டு அந்த ஆத்தோரமாக குளிச்சுட்டு வந்துடுங்க பல்லு விளக்கிட்டு அப்படின்ட்டாங்க. நானும் என்ன பண்ணிட்டேன், நேராக போயிட்டேன். என் கூட ஒரு பசங்க முன்னாடி ஒரு பையன் போனால், திடீர்னு போனவன் என்ன பண்ணால், அவன் எந்த பக்கம் போனான் எனக்கு தெரியல, 2 வழியாக அவன் அப்படி போயிட்டான், நான் இப்படி போயிட்டேன் போல இருக்கு. போயிட்டு நான் மாட்டுன்னு போயினே இருக்கிறேன். சமவெளியில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஆனா என்ன, நம்ம ரொம்ப நேரமா நடந்துருக்கேன், பின்னாடி எவனையுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நின்று இப்படி பார்க்கறேன். நான் ஏதோ மலை மேல இருக்கிறேன். நான் அந்த பக்கம் பார்த்தா பாம்பு புத்து இருக்குது, இந்த பக்கம் பார்த்தா கரையான் புத்து இருக்குது, இந்த பார்த்தா பாம்பு தான் கரையான் புத்து இல்லையா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பள்ளமா இருக்குது, அங்க பார்த்தீங்கன்னா பார்த்தா எறும்பு ஓடுது. ஒரு நிலவரமே ஒரு மாதிரி கலவரம் ஆகி போச்சு. எனக்கு பயமே வந்துருச்சு. ஐயோ, எதவனா சமாளிச்சிடலாம், அந்த பாம்பை சமாளிக்க முடியாது, பயம். ஏன்னா எங்கே பார்த்தாலும் புத்து கட்டி இருக்குது. நான் பாரு, அப்போ ரொம்ப தூரம் வந்துட்டுக்கிறோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையா வழியே தெரியல எனக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. அப்படியே ஒரு மாதிரி பயமா ஆகி போச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் பண்ணோம், ஒரு பாடல் ஒன்று பாட ஆரம்பிச்சேன். அவ்வளோதான், உடனே ஜபந்தான். நம்ம வந்து உடனே வந்து என்ன ஆயிடுவோம், ஏதாவது பிரச்சனைனா டக்கு நம்ம காட் மோடுக்கு போய் மாறிடுவோம்ட்டாங்க. அப்படியே போயிட்டு அப்புறம் ஜபிக்க ஆரம்பிச்சுட்டு நான் பண்ணேன், அப்படியே ஒரு பாடலை பாட ஆரம்பிச்சேன். பாட ஆரம்பிச்ச ஒண்ணுமே ஒரு மூணு பாடல்கள் நான் பாடினேன். பாடிட்டே வந்துட்டு இருக்கிற ஒரு பாதை இருக்குது. அந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு புதார் மாதிரி இருக்குது. அந்த இடம் வந்து போகக்கூடிய இடம்லாம் இல்லை. நம்ம நார்மலா பார்த்தோம்னா இது ரொம்ப இடுக்கமா இடமா இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம், போக வேண்டிய இடமா தெரியல. ஆனா வந்து எனக்குள்ள ஒரு உந்துதல் என்ன பண்ணுது, இது இந்த வழியா தாண்டி போன்னுது. எனக்கு ஏற்கனவே இப்போ எந்த பக்கம் ஏறணும்னு தெரியாம மலை மேல வந்து நின்று இருக்கிறோம்.
இந்த பக்கம் போய் எங்கேயா போய் மாட்டிக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அச்சமாகவே இருக்குது. ஆனால் பல நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவியானவர் சொல்கிறத கீழ்ப்படியும் பொழுது நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். அது ஒரு ஆலோசனை. அது அப்போது என்ன பண்ண, சரி ஓகே ரைட்டு, நம்ம இஷ்டத்துக்கு வந்தோம், எங்கேயோ வந்துட்டோம், ஒரு உணர்த்துதல் தொடர்ந்து வந்துக்கினே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வழியாக வந்த கொஞ்ச தூரம் வந்த உடனே சமவெளி வந்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வெறும் மலை மேலே இருக்குதுன்னா வெறும் மலை மாதிரி படி மாரி போட்டிருக்கோம், அப்படியே ஏறி போயிடலாம், நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட் மாதிரி நினச்சிடக்கூடாது. கரடு முரடான பாதைகள், ஒரு டக்குன்னு போனால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவோம். இப்படி ஏராளமான பிரச்சனைகள் நிறைந்த ஒரு மலை மேலே தான் என்ன பண்ணுறாங்க, சபை இருந்தது, ஆலயம் இருந்தது. அங்கே தான் என்ன பண்ணாங்க, அதுக்கே வந்து உற்சாகமாக இருந்தானா. எப்படி இருந்தானா, மகிழ்ச்சி ஆயிடுச்சா, அப்பா எனக்கு போறோன்னு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சுப்பா எனக்கு அப்படின்னு என்ன பண்ணலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு இடங்கள்ல போகும் பொழுதே நமக்கு ஒரு பயமோ நடுக்கமோ பிரச்சனையோ நமக்கு ஒரு கவலையோ ஒரு சகிப்புத்தன்மை இல்லாம ஒரு சலிப்போ நமக்கு வரக்கூடிய அந்த இடத்துல நான் சொல்ற ஆலயத்துக்கு போகும் பாருங்கள், நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒரு 5 காரியங்கள் எடுத்துட்டு வந்தேன். எவ்வளவு நேரம், ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள பேசி முடிக்க விரும்புறேன். அது எத்தனை முடிக்கும்னு தெரியல. ஆலயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். யாரெல்லாம் அப்படி நினைக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆலயம் ஒரு கிஃப்ட். ஆலயம் ஒரு கிஃப்ட் சொல்லுவோம் இல்லையா? ஆலயம் ஒரு தாய்மடி போல. அதுக்கு இணையானது எதனா இருக்கா? எதுவுமே இல்லை. ஆனா அதுக்கு தான் நம்ம ரொம்ப நேரம் படுக்க, நம்ம வந்து தலை சாய்க்க நமக்கு என்ன பண்ணல, நேரம் இல்லை. அல்லேலூயா. இப்போ 5 காரியங்கள்ல ஆலயத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்குது. ஆலயம் தேவனுடைய பிரசன்னத்தினுடைய இடம். 1. 2, ஆலயத்துக்கு நீங்கள் வரும் பொழுது உங்க வாழ்க்கை மாறும். ஆமென், ஆமென் தானே? உண்மை தானே? இது ஆலயத்துக்கு நீங்க வரும் பொழுது உங்க வாழ்க்கை மாறும். 3வது, ஆலயம் என்பது தேவனுடைய ஜெப வீடு. அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது, மற்றவர்களையும் ஆலயத்திற்கு நீங்க அழைத்து வர வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடம். ஆமென், கரெக்டு தானே? மற்றவர்களை என்ன பண்ணணும், அழைத்து வர வேண்டிய, எங்கேயும் கூப்பிடுவோம்ல, கல்யாணத்துக்கு போகலாம் வான்னு கூப்பிடுவோம், எங்கேயா ஃபங்க்ஷன் வீட்டுக்கு, மற்றபடி எங்கேயா ஒரு முக்கியமான நிகழ்வுகளுக்கு, ஒரு இழப்பு நிகழ்வுகளுக்கு, ஒரு மால் திறந்துருக்குறாங்க பார்க்கலாம், ஆஃபர் போட்டுருக்கிறான் பார்க்கலாம், வாயன் சும்மா போயிட்டு வரலாம், கூப்பிடுவோமா கூப்பிட மாட்டோமா? அதையெல்லாம் காட்டிலும் நீங்கள் ஆலயத்துக்கு மற்றவர்களை கூப்பிட்டுன்னு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம். 5வது, ஆலயத்தில் தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 5 காரியங்களை நீங்கள் மனசில் வச்சு, வாய்ப்பு கிடைச்ச எழுதி வச்சு வீட்டு முனையில் ஒட்டி வச்சுக்கங்க. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க, போகும்பொழுது வரும் பொழுதோ ஒரு நிமிஷம் அப்படி நின்று அதை படிச்சுட்டு நீங்கள் போங்க. பாருங்கள், நீங்கள் தான் ஆலயத்தில் ஃபர்ஸ்ட் ஆளாக இருப்பீங்க, நீங்கள் தான் ஆலயத்துக்கு கடைசி ஆளாக போவீங்க, நீங்கள் தான் ஆலயத்தில் முக்கியமான தூணாக இருப்பீங்க, நீங்கள் தான் ஆலயத்தில் எல்லா காரியம் செய்யக்கூடிய ஆளாக இருப்பீங்க, நீங்கள் தான் ஆலயத்திலேருந்து வரக்கூடிய தேவனுடைய பதிலை முதல்ல பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக இருப்பீங்க, ஆலயத்திலேருந்து வரக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய முதல் ஆளாக நீங்கள் தான் இருப்பீங்க, உங்கள் குடும்பமாக தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? இல்லை நான் ஏதாவது இல்லாததை பற்றி ஏதாவது பேசுகிறேன்னா? இல்லை, இருக்கிறத பற்றி தான் பேசுகிறேன். ஆமீன், அல்லேலூயா. அதே போல் பார்த்தீங்கன்னா சுருக்கமாக போயிடலாம். 122வது சங்கீதம் 1வது அதிகம். இப்போ சத்தமாக யாரோ வரல, வாசிங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயம் தேவனுடைய பிரசன்னத்தினுடைய இடம் என்பதற்கு சாட்சி மத்தேயு 18:20. இன்னொரு ஆள் 84, சங்கீதம் 84 1 2. மத்தேயு 18:20. ஏனெனில் 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ
அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இங்க இருக்கிறாரா? இங்க இருக்கிறாரா? இருக்கிறாருன்னு வாய்ஸ் வந்து சொல்லுங்களேன். உங்க மனசுல பதியும் அது. இங்க இருக்கிறாரா ஆண்டவர்? இருக்கிறார், இருக்கிறார். அப்ப இங்க இருக்கிறார் இல்லையா? அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆகையினால் அவர் இங்க என்ன பண்றாரு? இருக்கிறார். இப்ப ஆண்டவர் இங்க எங்க இருக்கிறார்? ஆண்டவர் இருக்கிற இடம் பரலோகம். பரலோகத்தை நோக்கி பார்க்கிறவனுக்கு ஒரு நாளும் தோல்வி கிடையாது. பரலோகத்துல தான் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நமக்கு நித்திய நித்திய காலமா இருக்குது. அப்படிதானே? அப்போ இந்த ஆலயத்துல நாம் எல்லாம் கூடி வரும் பொழுது தேவன் இங்க என்ன பண்றாரு? இருக்கிறார். அப்போ தேவன் இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன கிடையாது? தோல்வி கிடையாது, பயம் கிடையாது, வெறுமை கிடையாது. அப்படிதானே? இப்ப நீங்க ஆலயத்துக்கு வரும் பொழுது, நான் ஆலயத்துக்கு வர தேவன் இங்கே இருக்கிறாரு, ஏனா தானோ எவனோ செத்தான்னு வரக்கூடாது. இங்க இருக்கிறாரு, நான் அவரை பார்க்க போறேன், நான் பேசுறத அவர் கேட்க போறாரு, அவர் பேசுறத நான் கேட்க போறேன் அப்படின்ற ஒரு மேல் எழும்பிய ஒரு சிந்தனையோடு கூட நீங்க என்ன பண்ணணும்? ஒரு பெரும் அதனாலதான் அவனுக்கு அந்த மகிழ்ச்சி. அவன் ஏன் அந்த மகிழ்ச்சி வந்ததுன்னா, ஏன்னா 2-3 பேர் எங்க கூடுகிறார்களோ அங்கு தேவன் இருப்பாரு. தேவன் இருக்கிற இடத்திற்கு நான் போறேன். அங்க போயிட்டேனா எனக்கு இருக்கிற எல்லா துன்பத்துக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு விடிவு காலம் உண்டு என்பதை அவன் என்ன பண்றான்? தாவீது உணர்ந்து இருக்கிற காரணத்தினால அவனுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி அவனுக்கு என்ன பண்ணுது? அவனுக்கு உண்டாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்படி ஒரு மகிழ்ச்சி நம் இருதயத்தில் நமக்கு உண்டாக வேணும்னா நாம முதல்ல நம்ப வேண்டியது, விசுவாசிக்க வேண்டியது என்னது? 2-3 பேர் எங்கு கூடுகிறீர்களோ அங்கு தேவன் உண்டு என்பதை நாம் என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ளணும். நம்முடைய ஆலயத்தில், இதோ இந்த தேவ சேனை சபையின் ஆலயத்தில் தேவன் வீற்றிருக்கிறார் என்பதை நாம் என்ன பண்ணணும்? முழு நிச்சயமாய் நம்பத்தக்க வசனம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு, நீங்க இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளா சொல்றேன். இப்போ சமீப நாட்களில் ஒரு சில அதிகாரிகளையும் சில அமைச்சர்களையும் சந்திக்க போனப்போ சாதாரண மனிதர்கள் தான், குறைந்தபட்ச அதிகாரம் வைத்திருக்கிறவங்க தான். இப்போ நீங்க ஒரு சிஎம் சந்திக்க போறீங்க, ஷீலா, நீ ஒரு சிஎம் சந்திக்க போற, எப்படி உட்காருவ? சிஎம்க்கு முன்னாடி எப்படி உட்காருவ? இப்படிலாம் உட்கார முடியாது. நீ அங்க அப்படியே ஒரு ஸ்டிஃப்னஸா, ஒவ்வொரு நீ பேசக்கூடிய ஒரு வார்த்தை கூட ரொம்ப கவனமா பேசுவேன். அப்படிதானே? 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 நம்ம என்ன பண்றோம்? இப்போ ஷீபா அப்படி உக்காந்துக்கிறப்பல, ஷீபாக்கு சீட்டு போட்டா எப்படி உட்காருவாப்புல? நல்லா இன்னும் கொஞ்சம் அப்படி ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள என்ன பண்ணிடும்? ஒரு ஸ்டிஃப்னஸ். சாஞ்சி நிற்போமா, கவுந்து நிற்போமா, இல்லை அப்படியே என்ன ஒரு அசால்ட்டா அப்படி இருப்போமா? இருக்க மாட்டோம் இல்லையா? இனி நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இங்க இருக்கிற ஒரு சிஎம் இல்ல, அவர் கோடான கோடி சிஎம்களை உருவாக்கின தேவன். ஆமென், அல்லேலூயா. சகல அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்ன ஒரே தேவன் யார் தான்? அவர் தான். அப்பேற்பட்ட அதிகாரம் நிறைந்த தேவனுக்கு முன்பாக நீங்கள் நிற்கும் பொழுது, அமரும் பொழுது, பேசும் பொழுது சபையில உங்களுக்கு அப்படி ஒரு கவனம் இருக்கணும். அந்த கவனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால் நீங்கள் போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் தான், நீங்க நிற்கிற இடமெல்லாம் செழிப்பு தான், நீங்க பேசுகிற இடமெல்லாம் விடுதலை தான். நீங்க எதெல்லாம் கேட்கிறீங்களோ அத்தனையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 84:1-2 வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானது. எப்படி? வாஞ்சையும் தவனமுமா இருக்கிற தவம் இருக்குதான். எப்படி இருக்குதா? ஒரு வாசஸ்தலத்தின் மேல அவருக்கு ஒரு வாஞ்சையும் ஒரு தவ நிலை தெரியும் இல்லையா? தவனம், தவம் எப்படி இருப்பாங்க? ஒரு தவ நிலைன்னு சொல்லுவாங்கல்ல, எப்படி இருப்பாங்க? தன்னை இந்த உலகத்துக்கு மறைச்சி தேவனுக்குள்ள வெளிப்படும்படியா இருக்கக்கூடிய ஒரு நிலை தான். தன்னைத்தானே தனக்குள் தேவன் இருப்பதை அறிந்து கொள்ளக்கூடிய நிலை தான் தவம் சொல்றாங்க இல்லையா? அல்லேலூயா. கவனமா இருக்காரா? என்னவா இருக்காரு அவரு? தவனமா இருக்கிறாரு. வாசிங்க மறுபடியும்.
என் ஆத்துமா ம் கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தின் மேல் ஆ வாஞ்சையும் ம் கவனமாய் இருக்கிறது. வாஞ்சையும் தவனமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. இப்படி பாருங்க, எவ்வளவு இன்பமான இந்த வாசஸ்தலம். அவருக்கு மீண்டும் மீண்டும் அதை பேசும் பொழுது, தேவனுடைய ஆலயத்தை பேசும் பொழுது, தேவனுடைய ஆலய காரியங்களை பேசும் பொழுது அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்ன பண்ணுது, அவருக்கு இருதயத்தில் என்ன பண்ணுது. 84:1-2 சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலயங்களின் மேல் வாஞ்சையும் தவனமா இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீரமாய் சத்தமிடுகிறது. உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியோ அந்த ஒரு ஒரு வாஞ்சையும் வந்துருச்சுன்னா நீங்க என்ன ஆயிடுவீங்க, அவரை நோக்கி நீங்க கம்பீரமாய் சத்தமிடுவீர்கள். கம்பீர சத்தம் ஆராதனைக்கு அடையாளமா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, சங்கீதம் 27:4 பாருங்க. கர்த்தரிடத்தில் ம் ஒன்றே நான் கேட்பேன், ஆ அதையே நாடுவேன். ம் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் ஆ அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் ம் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆ கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் நாடுவேன். அவர் ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படி. எதை ஆராய்ச்சி செய்ய போறாங்க? ஒரு ஆலயத்துல என்ன இருக்கு? அவர் இருக்கிறாரு, அவருடைய பிரசன்னம் இருக்குது, அவருடைய வார்த்தை இருக்கிறது, அவருடைய மகிமை இருக்கிறது, அவருடைய அற்புதங்கள் அடையாளங்கள் இருக்கிறது. இப்போ வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களும் அவருடைய ஆலயத்தில் இருக்கிறது. இப்போ சொல்றான், அதை அவன் ஆராய்ச்சி செய்வான். ஒன்றை நான் நாடுவேன். என்ன பண்றேன்? நான் அதை ஆராய்ச்சி செய்வேன். எனக்கு இப்போ எப்படி இருக்குது? அவர் ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் நாடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏன் இந்த சில கூட்டங்களுக்கெல்லாம் வந்து இந்த 10 நாள் கூட்டம், 5 நாள் கூட்டம்லாம் இருக்கும். ஒரு போன அனுபவம்லாம் யாராருக்கு இருக்குது? 10 நாள் கூட்டம், 5 நாள் கூட்டம்லாம் யாருக்காவது இருக்குதா? கவனிங்க, இங்க பாருங்க. 10 நாள் கூட்டம், 5 நாள் கூட்டம், 3 நாள் கூட்டம் அப்படின்னு யாருக்கா போய் தங்கி இருந்து அங்கேயே தங்கி இருக்கணும். அந்த அனுபவம் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் யாரு? எப்படி இருந்தது? அதெல்லாம் எப்படி இருந்தது? அல்லேலூயா. எப்படி இருந்தது? ஒரு 5 நாள் கூட்டம், 3 நாள் கூட்டம், 10 நாள் கூட்டம், என்ன அப்படிலாம் போன அனுபவம் இல்லாதவங்க இந்த வருடத்துக்குள்ள எங்கேயாவது ஒரு 3 நாள் உபவாச கூட்டத்தில் தங்கி இருக்கக்கூடிய அனுபவத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க வாஞ்சிங்க. கர்த்தர் சரியான இடத்தை உங்களுக்கு காண்பிப்பார். பழகி பாருங்க. ஒரு தடவை அப்படி பழகி பாருங்க. உங்களுக்கு அந்த இப்போ இந்த எழுதுற இந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் உங்களுக்கு என்ன பண்ணிடும்? வேகமாய் புரிந்துவிடும். அல்லேலூயா. ஒரு பரலோகம் போல இருக்கும். இந்த உலகத்திலிருந்து நீங்க எங்கேயோ வேறொரு உலகத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு என்ன பண்ணிடும்? வந்துடும். ஒரு பயங்கரமான ஒரு விசுவாசம் வந்து நீங்க கண்ணை மூடினீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும்? உங்களுக்கு பரலோகம் தெரிகிற மாதிரி ஒரு சூழல் என்ன பண்ணிடும்? உருவாயிடும். அங்க கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆவியின் புரிதலை உங்களுக்கு தருவார். ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆலயத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்குது. இந்த பிரசன்னம் இருக்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க என்ன பண்ணலாம்? இங்க ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது பெரும் மகிழ்ச்சியோடு கூட நீங்க என்ன பண்ணிருக்கலாம்? என்ன பண்ணணும்? நீங்க வரணும். நான் சொல்வேன், எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். இங்க கூடாதது ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அவராலே கூடும். ஆமென், அல்லேலூயா. அப்படியே அதே போல பாருங்க, 5 காரியங்களை 2 காரியங்களை சொல்லி மட்டும் முடிச்சுக்க விரும்புகிறேன். அடுத்த தடவை சங்கீதானத்தில் இதையே தொடர்ந்து எடுக்கணும்னு திட்டமிட்டு இருக்கிற தோத்திரம். அல்லேலூயா. ஆலயத்துல தேவன் வந்து எங்கேயுமே இருக்கிறார். ஆனால் விசுவாசிகள் கூடுகிற இடத்துல தான் நான் இருக்கிறேன்னு சொல்றார். ஆமென், அப்படித்தானே சொல்றாரு. தேவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். இந்த உலகம் முழுக்க அவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன். அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். எல்லோருக்கும் உதவி செய்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியன் உதிக்கிறது போல அவர் எல்லாவற்றுக்கும் தேவனா இருக்கிறபடியினாலே அவர் என்ன பண்றாரு? அவர் இருக்கிறாரு. ஆனா அவர் சொல்றாரு, 2 3 பேர் எங்க கூடுகிறீர்களோ அந்த ஸ்பெஷல் யாருக்கு? நானும் அக்காவும் 2 பேர் நின்று பேச ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணோம்? அங்க வந்து பரலோகம் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆன என்ன பண்ணோம்? நம்ம 2 பேர் பேசுறத கவனிச்சு கேட்குமா? தெரியலையா உங்களுக்கு?
தெரியும் இல்லையா? 2 பேர் நம்ம பேச ஆரம்பிச்சா பரலோகம் என்ன பண்ணோம்? டக்குன்னு ஓப்பனு. உடனே என்ன பண்ண கவனிச்சு, ஏன்னா என் பிள்ளைங்க பேசிட்டு நமக்கு மட்டும்தான் அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் என்ன பண்ணியிருக்காரு, தந்து இருக்கிறாரு. நானாக்கவும் சேர்ந்து இப்ப கை கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணோம்? 3வது ஆள் யார் வந்துருவாரு? தேவன் வந்துருவாரு. யாருக்கு இருக்குது அந்த ஸ்லாக்கியம்? யாருக்கு இருக்குது? யாருக்கு இருக்குது? சத்தமா சொல்லுங்களேன். நமக்கு தான் இருக்குது. இருக்குதா இல்லையா? நீங்க அதை உணர்ந்தீங்களா இல்லையா? இது வரைக்கும் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நேரம் கிடைக்கும் போது, பார்க்கும் பொழுது, பேசும்பொழுது டக்குன்னு ஒரு 2 பேர் வந்தீங்கன்னா, 2 விசுவாசி வந்தீங்கன்னா அப்படி கை கோர்த்து ஒரு நிமிஷம் வந்து நம்ம ஜெபிச்சு கொள்ளலாம். சபைக்காக ஜெபிங்க, பாஸ்டருக்காக ஜெபிங்க, சபையோட மக்களுக்காக ஜெபிங்க, தேவைகளுக்காக ஜெபிங்க, நம்முடைய புதிய ஆலயம் கட்டப்பட வேணும், அதுக்காக ஜெபிங்க. எவ்வளவு காரியங்கள் நமக்கு என்ன பண்ணுது இருக்குது. டக்குனு கையை கொடுத்து ஜெபிக்கும் போது 3வது ஆளா தேவன் என்ன பண்றாரு? அந்த இடத்துல வருகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதே பாருங்க, ஆலயத்தின் வாழ்க்கை மாறுகிறது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-20 உங்களுக்கு தெரியும், குறிச்சு வச்சுக்கோங்க. இது அன்னாளுடைய வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவத்தை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அன்னாள் உங்க எல்லாருக்கும் தெரியுமா? 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 அண்ணா என்ன பண்ண? சத்தமா பேசுங்க, டக்குன்னு பேசுங்க, முடிச்சிடலாம். அண்ணால் என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. முக்கியமா வேதம் காண்பிக்குது, அவள் மனம் கசந்து அழுதாள். அல்லேலூயா. மனம் கசந்து அழுதால் என்ன பண்ணாங்களாம்? எங்க அழுதா? அவங்க சொந்தக்காரங்கிட்டியா? அவங்க புருஷங்கிட்டியா? இல்ல சக்காலத்துக்கிட்டியா? இல்ல அவங்க உறவினரோ அம்மா அப்பா கிட்டியா? யார்கிட்ட அழுதா? யார்கிட்ட அழுதா? தேவன்கிட்ட அழுதாங்கல்ல. ஆலயத்துல அழுதா. ஆலயத்துல, ஏன்னா அவளுக்கு தெரியும் ஆலயத்தில் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன பண்ணாங்க? எங்க அழுதாலாம்? நான் அழுதேன். நீங்களும் கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பவத்துல அழுதுருப்பீங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரா இல்லையா? உங்க அழுகையை பார்த்துட்டு அப்படியே சும்மா கடந்து போனாரா, இல்ல டக்குன்னு நின்று தொடர்ச்சி அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணாரா? பண்ணியிருக்காரா? அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? இருக்குது, இருக்குது இல்லையா? மனம் கசந்து அழுதாள். ஏன்னா அவளுக்கு தெரியும் தேவன் ஆலயத்தில் இருக்கிறார் என்பது. தேவன் ஆலயத்தில் இருக்கிறார் என்பதை அவ அறிந்திருந்தபடியினால் அப்படி என்ன பண்ணா? அழுதா. வாழ்க்கை மாறுச்சா இல்லையா? மாறுச்சா இல்லையா? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1-8 பாருங்க. எடுத்து வச்சு குறிச்சு வச்சுக்க. இந்த காரியமும் உங்களுக்கு தெரியும். ஏசாயா என்ன பண்றாரு? ஆலயத்துக்கு வராரு. கரெக்டா? ஆலயத்துக்கு வந்த பொழுது அங்க நடக்கக்கூடிய காரியம் என்ன? ஏசாயா 6ஆம் அதிகாரம். சத்தமா பேசி, சத்தமா படிக்கணும், சூப்பரா. உசியா ராஜா உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்க கண்டேன். தேவசேன சபையில் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர சொங்களால் இந்த ஆலயம் நிறைந்திருந்தது. கேருபீன்கள் அவருக்கு மேலாக இந்த இருபுறமும் கேருபீன்கள் நின்று கொண்டு இருக்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி. தேவன் எப்படி இருப்பாரு, அங்க எப்படி ஒரு ஆராதனை நடக்கும், பரலோகம் எப்படி இருக்கும்ன்றதுக்கு நீங்க உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வரணும்னா இந்த வசனத்தை படிச்சீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒண்ணு கிடைச்சிரும். 2 சட்டைகளால் தன் கால்களால் மூடி பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்திலும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். கூப்பிடுகிற சத்தத்தால் வாசல்களில் நிலைகள் அசைந்தது. ஆலயம், நம்முடைய ஆலயம் நீங்கள் கூப்பிடுகிற சத்தத்தால் நம்முடைய இந்த வாசற்கால்கள் அசையும். ஆலயம் புகையினால் இப்போ நிறைந்திருக்கும். படி அடுத்தபடி.
அப்பொழுது நான், ஆ. ஐயோ அதமானே, ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவிலே அசுத்த குணமுள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறேன். வாசமா இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ஆ, ராஜாவை ஆ. என் கண்கள் கண்டதே என்றேன். என்றேன். இப்ப ஆண்டவரை அவன் பார்த்துட்டான். இதுக்கு முன்னாடி இது முக்கியமான என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவர் செஞ்ச ஊழியம், இதுக்கு அப்புறம் செஞ்ச ஊழியம். இதுக்கு முன்னாடி செஞ்ச ஊழியம் வேறு, இதற்கு அப்புறம் செஞ்ச ஊழியம் முற்றிலும் மாறுபட்ட வாழ்க்கையா ஏசையாவுக்கு மாறினது. பார்த்துட்டான். நான் அசுத்த உதடு உள்ளவன், ஐயோ அப்படின்னு கத்துறான் முதல்ல. ஏன்னா பார்த்துட்டானா, ஏன்னா அவர் பரிசுத்தரை பார்த்துட்டானா. அவன் என்ன பண்றான், பார்த்த உடனே அவன் என்ன பண்றான், உடனே ஆண்டவர்கிட்ட என்ன பண்றான், தன்னை இது பண்ணிக்கின்னு கேட்குறான். முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கேருந்து ஒரு நெருப்பு தழல் என்ன பண்ணுறான், அவனை தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது நெருப்பு தழல் எடுத்துகிட்டு வந்து அவனுடைய நாவில் வைக்கிறான். அதன் பின்னாடி அவனுடைய ஊழியம் வேறையாய் மாறி, அவன் வாழ்க்கை வேறையாய் மாறியது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி தேவனுடைய ஆலயத்துல என்ன பண்றாரு, நிச்சயமா இருக்கிறார். அதனால ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், ஏன்கா சர்ச்சுக்கு வரல அப்படின்னு கூப்பிட்டா கண்டிப்பா அடுத்த வாரம் வந்துடுறேன் அப்படின்னு என்ன பண்ணணும், சொல்லணும். ஒன்று. ரெண்டாவது, உங்க கூட வேலை செய்கிறவங்க, உங்க கூட பழகிறவங்க, உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கள நிச்சயமா சபைக்கு நீங்க கூட்டுன்னு வரணும். நீங்க ஒரு அழைப்பு கொடுக்கணும். கூப்பிட்டான் இல்லையா, என்ன பண்ணா, நீ வந்து பார் அப்படின்னு சொன்னான் இல்லையா. எப்படி அங்க ஒரு நன்மை கிடைக்குமா, அந்த இடத்துல ஒரு நல்லது நடக்குமா, எனக்கே ஒன்றும் கிடைக்கல அங்கேயும் ஒன்றும் கிடைக்கல, இல்லை நீ வந்து பாரு அப்படின்னு சொன்னான் இல்லையா. அப்படி வந்து பாருன்னு சொல்லக்கூடிய அனுபவம் இனி உங்க வாழ்க்கையில என்ன பண்ணிடணும், அது நிச்சயமா வரணும். எவ்வளவு பேர் பார்த்துருப்பீங்க, கூப்பிடணும். அல்லேலூயா. அதே போல தேவனுடைய வீடு என்பது இது ஜெப வீடு. ஜெபிக்கிறதுக்கு நீங்க இங்க என்ன பண்ணணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். கொஞ்ச நாள் முன்னாடி ஜெபிக்கலான்னு சொல்லியிருந்தோம், ஆனா அதுக்கப்புறம் அதை என்ன பண்ண நிறுத்திட்டோம். ஆனா இனி இப்படிப்பட்ட காரியங்கள் ஆலயத்துல நடக்கக்கூடிய எல்லா காரியத்திலையும் நாம் எல்லாரும் என்ன பண்ணணும், முன்னின்று எல்லா காரியங்களும் நடத்த தேவன் நமக்கு உதவி செய்யணும். கடைசி என்னன்னா, ஆலயத்துல தான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல ஆலயத்துக்கு வரலன்னா, எபிரேயர் 10:25 சபை கூடி வருவதை என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடாதபடிக்கு நீங்க என்ன பண்ணணும், எச்சரிக்கையா இருக்கணும். இது எச்சரிக்கை. இது என்ன பண்ணணும், எச்சரிக்கையா இருக்கணும். அதே போல நாம தேவனுடைய விசுவாசியா இருக்கிறபடியினால நாம என்ன பண்ணணும், இங்க நாமும் நம் வீட்டாரும் கர்த்தரையே என்ன பண்ணணும், சேவிக்கணும். நிச்சயமா எல்லாரையும் கூட்டு வரணும். ஒரு நிறைய காரியங்கள் இருக்குது, ஆனாலும் கூட என்ன பண்ணிக்கிறேன், நான் இதோட இந்த காரியத்தை முடிச்சுக்கிறேன். தேவனுடைய ஆலயத்துல இருக்கிறாரு. தேவனுடைய ஆலயத்தை வரும்போது உங்க வாழ்க்கை மாறும். தேவனுடைய ஜெப வீடு இங்க உங்களுக்கு பதில் உண்டு. சரிங்களா. அதே போல மற்றவங்களை நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு அழைத்து வரணும். அதே மாதிரி தேவன் ஆலயத்துல உங்களை கண்டிப்பா ஆசீர்வதிப்பா. உங்களுக்கு பெரிய ஆலயத்துல தான் உண்டு. ஆனா அதுக்கு அப்படியே மாறுனா, நீங்க யாரும் என்ன பண்ணக்கூடாது, ஆலயத்துக்கு வராமல் நிறுத்திவிட கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சங்கீதத்தை ஆசீர்வதிப்பார். அவ்வளவுதானா, சரியா சொல்லியோ. எத்தனை பேர் குளிக்கல போகுது, யாரும் கை தர மாட்டாங்க. என்ன சொல்லிட்டாரு, எப்படி ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன போது, யார் சொன்னாங்க, யாரோ சொன்னாங்க. ஆனா யாருக்கு மகிழ்ச்சி, தாவீதுக்கு. ஆனா நமக்கு சர்ச்சைக்கு போகணும்னு சொன்ன மகிழ்ச்சி இருக்கு, எரிச்சல் தான் இருக்கு. இன்னைக்கு போய் இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, இன்னைக்கு ஒரு நாள் தான் தூக்கம், இன்னைக்கு ஒரு நாள் தான் டயர்டு. எங்க கவனிங்க, ஆலயம் தேவனுடைய ஆனந்த ஞானம். புரிஞ்சுக்க, ஆலயம் சபை இயேசுவின் ரத்தத்தினாலே கிரயத்திற்கு கொல்லப்பட்டது.
இயேசுவின் ரத்தத்தினாலே கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள் மட்டும்தான் தேவனுக்குரியவர்களாக இருப்பாங்க. இந்த தேவனுக்குரியவங்களை மீட்டெடுக்கும்படியாக பரலோகத்துக்கு கொண்டு போகும்படியாக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போறேன். வழக்கமா சொல்லிடுறோம். பகிரங்க வருகன் ஒண்ணு இருக்கு, ரகசிய வருகன் ஒண்ணு இருக்கு. ரகசிய வருகையில இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர மாட்டாரு, மத்திய ஆகாயத்துல இருப்பாரு. தேவ தூதர்கள் ஒரு கன்னிமை பொழுதுல மருவமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்துல இயேசுவை சந்திப்போம் என்று வேதம் சொல்லுவோம். இன்னைக்கு இப்படி இருக்கிறோம். சத்தியம் தான் உன்னை பரிசுத்தமாக்கும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு கரைப்பட்டு நிற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நிறைய பிரச்சனையில நம்ம சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்ப நம்ம தெரியாமையிலே பாவத்திற்குள்ளாக பாவத்தின் மேல பாவம் நமக்குள்ள வந்துனே இருக்கு. அப்ப பாவம் தேவனுக்கும் உனக்கும் ஒரு பிரிவினையை இடைவெளியை உண்டாக்கி வச்சிருக்கு. அந்த இடைவெளியை இணைக்கிறதுக்கு தான் இயேசு தன் ரத்தத்தை சிந்தி தேவனுக்கு உனக்கு ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை உற்பத்தி பண்ணி உன் ரத்தம் தப்பு பண்ணும்போதெல்லாம் பிதாவின் வலது பாசத்திலிருந்து இயேசு உனக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிற காரியம் எங்கன்னா அது சபைக்காக தான். சபைதான் மனவாட்டி. சபைதான் மனவாட்டி. இந்த மனவாட்டியை நீங்க பார்த்தீங்கன்னா எஸ்தர் 2வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் அவங்கள சுத்திகரிக்கிறது. 6 மாசம் சொல்லிட்டு 2 இடைவெளியில என்ன பண்ணுவாங்க. அப்போ ஒரு சாதாரண ஆகாஸ்வேர் என்ற ராஜாவுக்கு மனவாட்டியா வரப்போகிற எஸ்தருக்கு 12 மாசம் சுத்திகரிப்புன்னு சொன்ன சர்வலோகத்தின் ராஜாதி ராஜாவாகிய தேவனுக்கு மனவாட்டியாக போகிற சபைக்கு எத்தனை சுத்திகரிப்பு தேவை, எத்தனை பரிசுத்தம் தேவை. அப்போ யோவான் 17:17 சொல்லப்பட்டபடி சத்தியம்தான் உனக்கு பரிசுத்தமா. அந்த சத்தியம் 1 தீமோத்தேயு 3:15 சொல்லப்பட்டிருக்கு. ஆலயத்தின் அஸ்திபாரமே பவுண்டேஷன் சத்தியம். எதுக்கு சபைக்கு வரணும்? இந்த சத்தியத்தை கேட்கத்தான். இந்த சத்தியம் தான் உன்னை விடுதலையா. இந்த சத்தியம் தான் உன்னை பரிசுத்தமாக்கும். இந்த சத்தியம் தான் சாத்தானை எதிர்க்கக்கூடிய ஆயுதமாக உனக்கு மாறும். இந்த சத்தியம்தான் எல்லா சத்தினுடைய தந்திரங்களையும் அறிந்து அதை மேற்கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தை உனக்கு தரும். இந்த சத்தியம்தான் தேவனுக்கு பயப்படுறதுல உனக்கு கற்றுத்தரும். இது இல்லாம என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. கவனிச்சு பாருங்க. சில பேர் சொல்றாங்க, நான் என்ன தப்பு செய்தேன், நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்னத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். மனுஷனுடைய பிறப்பே பாவத்துல தான். வேதம் சொல்கிறது பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. இன்னைக்கு சுயநீதியில இருக்கிறாங்க நிறைய பேர். சுயநீதி தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தைகளை போல இருக்கு. ஆலயத்தை என்ன பண்ணக்கூடாது. ஆலயத்துல நன்மைகளை கர்த்தர் நிறைய வைத்திருக்கிறார். ஆலயத்துலதான் நன்மைகள், நமக்கு நிறைய நன்மைகளை வைத்திருக்கிறார். அந்த நன்மைகளை நாம நாடி தேடும். தேவ சமூகத்துல வரும்போது நீங்கள் அதை தேடும். நான் பலமுறை சொல்லிட்டேன். ஆராதனைக்கு முன்னதாகவே வந்து முழங்கால் உனக்கு முடங்குமானார். இங்க வந்து போடு. எப்ப முடங்கணும்? ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக முழங்காலை முடக்குவாயானால் இதோ என்பது தேவன் குரலை கேட்கும் போது இதோ நான் இங்க இருக்கிறேன்னு உனக்கு பதில் தரும். யார் வராங்களோ இல்லையா, தேவன் அங்க இருக்கு. ஒருவேளை நான் கூட லேட்டா வரல, ஆனா தேவன் என்ன பண்றாரு? எங்க இருக்கிறாருன்னு இங்க இருக்கிறார். ஆனா எதை தவிர வர்றோம்? இது பழைய ஏற்பாட்டுல பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வு நாள், பரிசுத்த நாள் ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. இதுல பங்கெடுக்காதவர் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற கட்டளையும் இருக்கு. அதனால இது ரொம்ப பரிசுத்தமா, ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த நாளை அவங்க ஆசரித்தாங்க. கவனிங்க, பழைய ஏற்பாடு ஆராதனை எப்படி தெரியுமா? 3 மணி நேரம் ஆராதனை, 3 மணி நேரம் தேவ வசனம், 2 ஜாமம், 6 மணி நேரம் நம்ம ஆராதனை அப்படியா இருக்க?
1.5 மணி நேரம் உட்கார முடியலங்க நம்மளால. 1 மணி நேரம் நம்மளால இருக்க முடியலங்க. நல்லா யோசனை பண்ணி பாரு. இதுல வேற நம்ம யோசனை பண்ணி சும்மா காலையில வந்துடுறாங்க, எப்படி போய் டிஃபன் எல்லாம் செய்து சாப்பிடுவாங்க, அது ஒரு டிஃபன் வேற. அப்படியெல்லாம் உனக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்த உன்னால என்ன பண்ண முடியல? நல்லா யோசனை பண்ணிப்ப. நாங்கெல்லாம் வளர்ந்த நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் எங்களை ஜபத்துக்கு கொண்டு போவாங்க. சாப்பிட்டு 9:30 மணிக்கெல்லாம் சர்ச்சு வாசல்ல நிக்கணும். 9:30க்கெல்லாம் சைக்கிள் எடுத்துன்னு கிளம்புவாங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு வருவோம். கோடம்பாக்கத்துலேருந்து எங்கே வருவான்? சென்ட் தாமஸ் மவுண்ட் மேலே போனோம்னா கீழே எல்லாம் குடிச்சிட்டு ஆயுதம் கிடப்பாங்க அந்த ஆம்புலன்ஸுங்க. மேலே போனோம்னா 2 மணிக்கு முடிப்பாங்க ஜபத்தை. நைட்டு எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு வீட்டுக்கு வந்து சாப்பாடு, அன்னைக்கு ஹோட்டல் கிடையாது, எல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் செய்து முடிச்சுட்டு 10 மணிக்கு ஆராதனை. 9-9:15 எங்க முழங்கால் இது போல பாய் போட்டு முழங்காலில் முடங்கி இருக்கணும். அப்படி ஜபத்துல வளர்த்தாங்க, அப்படி தேவனுக்காக அர்ப்பணிக்கிறதுல வளர்த்தாங்க. அதுக்கேற்ற பலன் தேவன் எங்களுக்கு தராம இல்லை. எங்களை பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் உதவாது என்று சொன்ன எங்களை தான் கர்த்தர் இன்னைக்கு அந்த ஊழியத்தில் நடத்தி கொண்டு இருக்கிறார். பல நேரங்களில் பார்த்தா இன்னைக்கு வரலாம் நான் சொல்ல ஒன்றும் தெரியாத மனுஷனை தான் இது வரலும் கர்த்தர் நடத்திருக்கிறார். யோசனை பண்ணிப்பாரு. உங்களை நடத்தணுமா? நீங்க ஆசீர்வதிக்கப்படணுமா? எதை செய்தாலும் மனுஷனுக்கும் செய்யாம மனப்பூர்வமா கர்த்தருக்குன்னு அதை செய்யுங்க. ஏன்னா தேவன் எங்க இருக்கிறார்? எங்க இருக்கிறார்? தேவ பிரசன்னம் இருக்கு. தேவ பிரசன்னம் தான் மலை போல இருக்கிற பிரச்சனைகளை அது மறைய செய்யும். எது மறைய செய்யும்? ஒரு பெரிய ஆறுதல் எங்கெங்க இருக்கு உனக்கு? எத்தனை பாரங்கள் நமக்கு இருக்கு, எத்தனை போராட்டங்கள் நமக்கு இருக்கு, எத்தனை பயங்கள் நமக்கு இருக்கு. தேவனுடைய வார்த்தை தான் உனக்கு திடப்படுத்தும். எவ்வளோ பிரச்சனைகளை நான் பதில பெற்றிருக்கிற ஆண்டவருடைய சமூகத்துல கவனிச்சு பாருங்க. ஒரு முறை ஒரு பாஸ்டர் மீட்டிங்கு போயிருக்கிறேன் நான். அப்ப சபை இக்கட்டான சூழ்நிலை, காலி பண்ண சொல்லிட்டாங்க. முதல்ல இந்த பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, அது சபை நடத்தி காலி பண்ணிட்டுங்க, என்ன ஆண்டவர் நடத்தி சொல்லிட்டாரு, நீ காலி பண்ணுங்க. அப்ப இந்த இடத்துல யாரும் தெரியாது. இன்னொரு இடத்த கொடுத்தாரு, இன்னொரு இடம் கொடுத்து அவங்க என்ன பண்ணாங்க, வந்தவங்க பின்மாற்றத்துல போயிட்டு அவங்க வீடு இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த வீட்டுல அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க இடம் கிடைச்சவொன்னா காலி பண்ணிட்டு போங்க பாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இன்னொரு இடத்துக்கு வரணும், 2.5 லட்சம் ரூபாய் தேவை. எவ்வளோ? நான் சொல்றது 20 வருஷத்துக்கு 15 17 18 வருஷத்துக்கு முன்னே பண்ண இந்த 2 லட்சம் ரூபாய் எவ்வளவு பெருசுன்னு நல்லா யோசனை பண்ணிக்க. இன்னைக்கு சர்வ சாதாரணமா இருக்கு 2 லட்சம். அன்னைக்கு எவ்வளவு பெரிய தொகை அதுன்னு கவனிச்சு பாருங்க. இப்ப தேவைகள் என்ன பண்ணுது? ஒரு பாரம், ஒரு வைராக்கியம் நிறைஞ்ச காலகட்டங்கள் அது. அங்க போகும்போது பேசுறாரு ஆண்டவர், இன்னும் எனக்கு மறக்கல இதெல்லாம். எரியாவை குறித்து பேசுறாரு. ஊழியக்காரனை கொண்டு என்ன பேசுறாரு? கேடி நதையும் காஞ்சி போச்சு. ஆனா கர்த்தர் ஒரு காகத்தை கொண்டு அவனுடைய தேவைகளை சந்தித்தார். அப்படி சொல்லி பேசினே இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்னாரு, உன் தேவைகளை நான் சந்திப்பேன். என்ன சொன்னாரு? உன் தேவைகளை நான் சந்திப்பேன். கவனிச்சு பாருங்க. அந்த வாரத்துல வந்து சபையில சாட்சி சொல்லிட்ட ஆண்டவர் ஏதோ ஒரு தேவைகளை சந்திப்புன்னு சொல்லி இருக்கிறாரு, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்னு சொல்லிட்டு சபையில சாட்சி வேற அறிவிச்சுட்ட அந்த நாள்ல தான் திண்டிவனம் ஒரு மீட்டிங் போறேன். அந்த சகோதரன் மயிலம் காலேஜில், இன்ஜினியரிங் காலேஜில் கேண்டீன் நடத்துறாரு. அவரு ஒரு 5-6 முறை என்னுடைய ஊழியத்துல வந்திருப்பாரு. அவருக்கு ஜெபம் பண்ணி ஒரு ஆண் பிள்ளைய கர்த்தர் கொடுத்தார். அந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டு 5 மாசம் கழிச்சு அவங்க வந்தாங்க. அவங்க திருநெல்வேலியில இருக்கிறவங்க. தோத்திர மீட்டிங்கை வைக்கிறதுக்கு திருப்பி என்னை கூப்பிட்டாங்க. அவன் மீட்டிங்கில் வச்ச பிறகு முடிஞ்ச பிறகு நல்ல ஆகாரம் கொடுத்து ஒரு கவர் கொடுத்தாங்க.
அதுல சொல்லி கொடுத்தார், இது உங்களுக்காக ஆண்டவர் கொடுக்க சொன்ன காணிக்க. பணமா இருந்தா கூட கொஞ்சம் கனமா தெரியும், ஒரு பேப்பர் மாதிரி இருக்கு. அது எங்க வந்து பார்த்தேன்னு சொன்னா மயிலம் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் பார்த்தேன் நான். அதை பார்த்து செக்கில் திருப்பி பார்த்தேன்னா 1,00,000 இருந்தது. இல்லையா? அவர் சொன்னார், எப்படி கொடுத்தாருன்னு தெரியும் சொன்னா, அவர் பழையபடி ஊருக்கு போக வேண்டிய நிலை வந்துடுச்சு. அந்த கேன்டீன்ல இருக்கிற பொருள் எல்லாம் வித்து எடுத்துன்னு போக முடியாம எல்லாம் வித்து அந்த பணத்தை ஊழியத்துக்காக கொடுத்துட்டு போனேன். சும்மா இருக்கத்தை வச்சு கொடுக்கல, தன்னுடைய தேவைகள் எல்லாம் கொடுத்தாங்க. கர்த்தர் யாரை வேணா எப்படி வேணா கொடுக்க வைப்பார், தேவைகளை எப்படி வேணா சந்திக்க வைப்பார். ஆனா அந்த ஆறுதல் வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய சமூகத்தை நீயே நான் தேடி போனோம். அதுதான் கர்த்தர் தன் ரத்தத்தினால சம்பாதிச்சு வச்ச சபை. இது யாரும் சொந்த பாராட்ட முடியாது, இது எல்லாருக்கும் சொந்தமானது. இப்படி ஆலயத்தை நீங்க கனப்படுத்திங்கன்னா கர்த்தர் உங்களுடைய தொழில், உங்க குடும்பம், உங்க சந்ததி, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் கனப்படுத்துறார். அதை அசட்டை பண்ணீங்கன்னா கர்த்தரை நீங்க அசட்டை பண்றீங்க. என்ன பண்றீங்க? வரன்னு நினைக்கிறேன், வரீங்க. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்சம் முன்ன வரலாமே. வரக்கூடாது வீட்டுல இல்லை, வந்துடுறீங்க, எப்படியா வந்துடுறீங்க. ஆனா இன்னும் 1/2 மணி நேரம் தியாகம் பண்ணலாமே, ஏதாவது ஒண்ணு எடுக்கலாமே, பிள்ளைகளை உற்சாகப்படுத்தலாமே, என்ன பண்ணலாம்? இதை நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தேவன் தன் தூதர்கள் அனுப்பி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு முன்ன பிள்ளைங்க ஏஞ்சி ரெடியா இருப்பாங்க, எங்க கிரியை செய்வார். அந்த வாஞ்சை, அந்த தாகம், தவனம் என்று சொன்னால் தவம் கிடையாது, தாகம். ரொம்ப தாகமாகுது, தவனமா இருக்குது. எப்படி தாகம் எப்படி இருக்கான்? ரொம்ப தாகமா இருக்கிறவன் என்னையா பண்ணுவான்? ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தாலும் என்ன பண்ண மாட்டான், கொஞ்சம் கூட. ஏன்? தாகம் இல்லாதவனுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் என்ன பண்ண மாட்டான். அப்ப நமக்கு எப்படி இருக்குது? கிளாஸா சொம்பா? தவணம் எப்படி இருக்கு? எவ்வளவு போனாலும் உள்ள போயிடும். அந்த அளவுக்கு தாகம் யார் மேல இருக்குன்னா கர்த்தர் மேல இருக்கு. அல்லேலூயா. சங்கீத தியானத்துக்காக நடிகர் கூட ஆண்டவரை ஸ்தோத்திரம் வயசுல கவனிங்க. ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வார்த்தை உன்னை பரிசுத்தப்படுத்திட்டே இருக்கும். கவனிச்சு பாருங்க. கொஞ்சம் ஒரு சாம்பிள் கொஞ்சம் சொல்றேன். குளிக்க போறோம், சோப்பை போட்டு தேய்க்கிறோம். ஏன்? ஒன்றும் போகல. திருப்பியும் சாயங்காலம் குளிக்கிறவங்க இருக்கிறாங்க, திருப்பி மறுநாள் காலையில குளிக்கிறவங்க. ஆனா போட்டுன்னு தானே இருக்கிறான். எல்லாம் போயிடுச்சுன்னா போட வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன் தேவனுடைய வார்த்தையை கேட்டுன்னு இருக்குன்னா ஒவ்வொரு நாளும் ஏதோ அழுகு படிஞ்சுன்னே இருக்குது, ஏதோ ஒரு காரியங்கள் கரை திரை பிழை இருந்துனே இருக்குது. அதை சுத்திகரிக்கிறதுக்கு வாரத்துல ஒரு நாள் என்ன பண்ண வச்சாரு, உபவாசித்து ஜெபிக்கிறதுக்கு நாட்களை வச்சிருக்கிறாரு. ஜெபம் பண்ணுங்க. நாட்கள் நமக்கு கிடைக்கும் போதே பயன்படுத்திங்க. ஆனா கிடைக்கக்கூடாத நாட்கள் வந்துச்சுன்னா நீங்களே நினைச்சா கூட என்ன பண்ண முடியாது, அதை பயன்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. கர்த்தர் அந்த நாட்கள் நமக்கு வரவே கூடாது. பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், ஒரு அழுத்தங்கள், பலவீனங்கள் அப்படி தாக்கப்பட்டு ஆண்டவரை தேடக்கூடிய நிலை வர்றதுக்கு முன்னவே வேதம் சொல்லுது. பிரசங்கி 12 நீ வாசித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பிரியமான நாட்கள் அல்ல என்று நீ சொல்லக்கூடிய நாட்கள் வருகிறதுக்கு முன்னதாகவே நீ யாரை தேடு? கர்த்தரை தேடு. இப்ப எல்லாம் பிரியமா தான் இருக்கும், எல்லாம் நல்லா தான் இருக்கும். எப்படி இருக்கா? ஆனா ஒரு நாள் எப்படி வருமா? ஹலோ, எப்படி தேடணுமா? இருக்கா? அதுக்கு என்ன வசனம் சொல்லிட்டு 12:1 12 பிரசங்கி 12:1 வாசி. நீ உன் வாலிப பிரயாணத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும். எப்பா? அப்ப ஒரு நாட்கள் இருக்கு. என்ன நாள் அது? தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லுகிற காலம் வருகிறதுக்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாதற்கு முன்னும். அந்தகாரப்படம் எப்ப அந்தகாரப்படம்?
சரி. மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததுக்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய் யந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்க இருண்டு போகிறதுக்கு முன்னும். இப்படி வரிசையா அடங்கிறவர். ஆனா யார் என்னென்ன கவனிங்க, நான் சொல்றது கஷ்டமா இருக்க வேண்டாம். கர்த்தர் நம்முடைய நன்மைக்கு தான் பேசுறேன். நான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன், 10 பேர் வந்தாலும் 5 பேர் வந்தாலும் நடக்க தான் செய்யும். ஆனா சபையில நம்ம கர்த்தர் ஒண்ணு வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம். கர்த்தர் ஒண்ணு வச்சாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நமக்கு துணை யாருன்னு நினைக்கிறீங்க? யார் நமக்கு துணை? எந்த மனுஷனும் நமக்கு துணையா இருக்கவே முடியாது. கர்த்தர் மட்டும்தான் யாருக்கு துணையா இருக்க முடியும். அந்த துணையால இருந்து துணையில நிற்க பழகுங்க. கர்த்தர் உங்களை எல்லாருக்கும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. புதன்கிழமை தோறும் நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கு. ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல பல காரியங்கள் இருக்கு. ஒரு காரியம், நம்ம ஜெபித்த ஒரு பிள்ளை, அது வரும் சுகான்னு சொல்லிட்டு பேரு, நீட் தேர்வில் பாஸ் ஆகிட்டாங்க. 470 மார்க் வாங்கியிருக்கிறேன். கடைசி போன வாரம் அவங்க அம்மாவோடு கூட வந்தது பிள்ளை திருப்பியும் அந்த எக்ஸாம் முன்னெல்லாம் ஜெயிச்சு உன்னோட அங்கே விசுவாசத்தை பாரு. மெடிக்கல் காலேஜில் சேர்க்கிறதுக்கு அப்ளிகேஷன் என் கையில் கொடுத்துட்டான். எதுக்காக ஜெபிக்கணும்? இப்போ சொல்றாங்க கவர்மெண்ட் கோட்டா வேணும். அவங்க விசுவாசத்தை பாருங்க. என்ன ஞானஸ்தானம் எடுக்கல அந்த பிள்ளைங்க. ஆனா எங்க வராங்க, எங்க வந்துடுறாங்க? இத்தனைக்கு வீட்டுல ரட்சிக்கப்படாதவங்க, வீட்டுக்கு தெரியாத நிலையில வந்து கர்த்தரை தேடக்கூடிய அந்த நிலையில கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்வாரானால் யோசனை பண்ணிப்பார். நமக்கு செய்வாரா மாட்டார்? நமக்கு தருவாரா மாட்டார்? நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து எவ்வளவு பெரிய கனவுகள் நமக்கு இருக்கு. அந்த கனவுகளை நிறைவேற்றுவாரா மாட்டார்? நிறைவேற்றுவார். எல்லாம் செய்கிறதற்கு யாரை பற்றி பிடிச்சிக்க? கர்த்தரை பற்றி பிடிக்கும். ஜெபம் பண்ணு, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணு. அது உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராங்க. அல்லேலூயா. சாட்சிகள், தேவனை மகிமைப்படுத்தும்படியான சாட்சிகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. சாட்சிகள் இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்து. நேரம் இல்லை, சீக்கிரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சபையை தொடர்ந்து ஜெபிச்சுட்டு இருந்தீங்க. நம்ம அமுதா என்கிற பியூலாவுக்கு ஆப்ரேஷன் சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தோன்னா 2 ஆப்ரேஷன் சொல்லியிருந்தாங்க. ஒன்று வெற்றிகரமாய் கர்த்தர் நடத்தி கொடுத்தார். எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் கொண்டு இங்கே வீட்டுக்கும் கூப்பிட்டு வந்துட்டோம் ஒரு 3 நாள் முன்னாடி. இப்போது பார்த்திங்கன்னா சபைக்கும் கூப்பிட்டுருக்கேன். நான் இங்கே இல்லை, அம்மா வீட்டில் தான் இருக்கோம். ஒரே ஒரு காரியத்தை கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாய் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் சகலத்துக்கும் சகலமாய் எங்களோடு கூட இருந்தார். எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா தேவைகளையும் தேவன் எங்களுக்கு சந்தித்தார். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தார். குடும்பங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தார். குடும்பம், பிள்ளைங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும், பிள்ளைங்க இருக்காங்க. அதில் எங்கள் அம்மா எங்களுக்கு மிகப்பெரிய சூழலில் ஆசீர்வாதமாக இருந்தாங்க. என் தம்பி குடும்பம், தங்கச்சி குடும்பம், அத்தனை பேருமே எங்களுடைய நண்பர்கள், நம்முடைய சபை தோழர்கள், சபை விசுவாசிகள், நம்முடைய ஊழியக்காரர், இப்படி எல்லாருமே கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல குடும்பங்களுக்கும் சபைக்கும் நண்பர்களுக்கும் நான் கூடான கூடி கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இது மாத்திரமில்லை, எல்லா சூழ்நிலை ரொம்ப ஒரு நெருக்கமான நிலை தான். இப்படியே அடுத்து ஜெபிச்சு விசுவாச வசனத்தை பேசி தான் ஒரே 4 வசனங்களை தேவன் எங்களுக்கு கொடுத்தார். கொண்டு இந்த மாத வாக்குத்தத்தம் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதம் முக்கியமாக கொடுத்த வாக்குத்தத்தம்,
விசுவாசிக்கிறவன் பதறான். நாங்கள் ஒரு ஸ்டோன் பிரச்சனைக்காக போயிருந்தோம். ஆனால் இந்த மாதம் வாக்கு தத்துவத்திலே வந்து சியோனிலே ஒரு கல்லை வைத்தேன் அப்படின்னாரு. கல்லுக்கு கல்லா அப்படின்னு நான் சொன்னேன். அந்த கல் இந்த கல்லை என்ன பண்ணும், நொறுக்கும் அப்படின்னு சொன்னேன். தொடக்கத்தில் நான் சொன்னேன், ஒரு உற்சாகமாக சொன்னேன். ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. நான் ஆராதனைக்கு வந்திருந்தேன். சொன்னேன், வேறு உனக்கு கல் இருக்குது வந்து உட்காந்துருக்குறோம். ஆனால் தேவன் கல்லை பற்றியே பேசுகிறாரு பாரு, எவ்வளோ நோக்கமாக இருக்கிறார். இனி ஏதோ அவரு ஒரு வசனம் அப்படி காரியங்களாக இருந்தாலும் ஒரு சாதாரணமாக நம்மளுடைய இருதயத்துக்கு தோன்றக்கூடிய ஒரு காரியம், கர்த்தர் நம்மளை நினைத்து இருக்கிறார், அவர் நம்மளை கைவிட மாட்டார், நம்மளை ஆசீர்வதிப்பார்னு. அதில் விசுவாசிக்கிறவன் பதறான். தொடர்ந்து எல்லா காரியத்தையும் விசுவாசித்து காரியங்களை பதறாதபடி சிதறாதபடி கர்த்தர் நடத்தி கொடுத்தார். 2வது வசனம், வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ்டர் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்த காலகட்டத்தில் இந்த 1ஆம் எதுவும் சொல்லலை, அதை இப்போ முதல் தடவையாக சொல்கிறேன். தேவன் எப்படிப்பட்டவர்னு நீங்கள் அறிந்து கொள்ளணுன்றதுக்காக சொல்கிறேன். அப்போது என்ன பண்ணுவாருன்னா, எனக்கு 30ஆம் தேதி 31ஆம் தேதியோ நைட்டு வந்து சொல்லுவார், இந்த வசனம் நாளைக்கு அப்போ வசனத்தை சொல்லி அந்த ஆராதனை என்ன பண்ணிவிட்டு நடத்து அப்படின்னு சொல்லுவார். ஃபஸ்ட்டு 1ஆம் தேதி காலையில் அந்த 6 மணிக்கு நம்ம வருவோம் இல்லையா, அதை வழக்கமாக அதே போல் நடக்கும். அவர் பாஸ்டர் என்ன வசனம் சொல்கிறாரோ அது நைட்டுக்கு ஜெபம் பண்ணி காலையில் ஜெபம் பண்ணி வந்து ஒரு 10 நிமிஷம் பேசி நாங்கள் கடந்து போயிடுவோம். இப்போ நல்லா உடம்பு சரியாயிட்டாரு, பூரண சுகமாயிட்டாரு. கர்த்தர் அவர் மீண்டுமாய் கூட வாழ வயது கழுகை போல கொண்டு வந்து சபையில் நிறுத்துறாரு. இப்போ அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரும்ல, இப்போ எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல இல்லையா, அவர் கொடுத்துட்டாரு, அவர் வந்துட்டார், இப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அந்த எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா தேவனிடத்துல அதை அப்படியே ஜெபம் பண்ணி விட்டேன். அப்போ என்னன்னா, அந்த அடுத்த மாதம் தொடங்கி ஒரு வசனத்தை எனக்கு ஒரு வாக்குத்தத்த வசனமா இப்போ வரைக்கும் கொடுத்துருக்குறாரு. அன்றைய நாள்ல இருந்து கொடுத்துட்டு அதை வந்து நாங்கள் குடும்பங்களுக்கான வசனமா நாங்கள் என்ன பண்ணுவோம், பயன்படுத்துவோம். நான் எங்கெல்லாம் போறேனோ, ரொம்ப நெருங்கிய சர்க்கிள்ல பேசுறேனோ அந்த வசனத்தை வைத்து அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், பேசுவேன். இது ஒரு வழக்கமா இருக்கு. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய வசனங்கள் உண்டு அன்றைய நாள்ல இருந்து. இப்போ இந்த மாதம் அதே போல எங்களுக்கு கொடுத்த வாசகம், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்ன. நான் திரும்பவும் சொன்னேன், விசுவாசிக்கிறவன் பதறான். மலை போல ஒரு செவர் இருக்கு, நிச்சயமா அதை தாண்டுவோம், நம்ம பயப்பட. தொடர்ந்து திரும்ப திரும்ப நான் சொன்னவன் அந்த நான் இதை தாண்டுவேன் அப்படின்னு சொன்ன, நீ இதை தாண்டுவ அப்படின்னு சொன்னேன். 3வது போன வார ஆராதனையில நான் ரொம்ப கலங்கி இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 1 மாசமாவே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கலக்கம் தான். இங்கே வந்து நின்னாலே எனக்கு தானா கண்ணில் தண்ணி வந்துடும். அப்படி கேட்கும்போது அவர் இடையில ஒரு வசனத்தை கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாரு, பேசினார். என்ன அப்படின்னா, மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஏதேனும் ஒன்று உண்டான்னு கேட்டேன். அதையும் அந்த வசனத்தையும் பிரிச்சுக்கணும். ஆபரேஷன் அன்னைக்கு காலையில ஒரு வசனத்தை தேவன் என்ன இடைப்படுறாரு, உங்கள் இருதயம் அதிசயங்களால் என்ன பண்ணும், உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படின்னாரு. அதிசயங்களால் என்ன பண்ணுமா, நம்ம அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படின்னாரு. அன்னைக்கு காலையில் ஆப்ரேஷன் 8 மணிக்கு 9 மணிக்கெலாம் பண்ண போகிறாங்க, 6 மணிக்கெலாம் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. உண்மையாலுமே அதிசயப்பட்டு பூரிச்சது. ஏன் அப்படின்னா, ஒரு 3 சைடு எஃபெக்ட் வரும்னு சொன்னான். கண்டிப்பாக அது நடக்கும். இது பண்ணிட்டா இன்னொரு நீங்கள் ஒரு கூடுதலாக கொஞ்சம் பணம் கட்ட வேண்டியது இருக்கும். உங்களுக்கு இன்னொரு பெட் சார்ஜ் ஒரு 10 நாள் நீங்கள் இருக்க வேண்டியது இருக்கும். இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் அப்படின்னா எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஸ்டோன் கிட்னிக்கு ஸ்டோன் மாதிரி நினச்சிட்டாங்க. அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு போது நான் அமுதாகிட்ட சொல்லலை. எனக்கு அங்கே சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி கலக்கமாக ஆயிடுச்சு. நான் அப்படியே வந்து எனக்கு ஒன்று தெரியும், விசுவாசிக்கிறவன் பதறான். சொல்லிட்டு, ஆண்டவரே நீங்கள் தான் முதல்ல நீங்கள் தான் சர்ஜரி, நீங்கள் தான் வந்து ஆப்ரேஷன் பண்ண ஆள், இந்த ஆப்ரேஷன் பண்ணுற ஆளுக்கு அந்த ஞானத்தை கொடுங்க. நீங்கள் தான் மண்ணினால் என்ன பண்ணி எங்களை உருவாக்குனீங்க, உமக்கு தான் எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு தெரியும், அதை வந்து நீங்கள் தான் எக்ஸ்பர்ட்டு, நீங்கள் அதை சரியாக பண்ணுங்கன்னு நான் திரும்ப ஒரே வார்த்தையை திரும்ப பேசணும். நாங்கள் மதிலை தாண்டுவோம், அந்த மதிலை தாண்டுவோன்ற விசுவாசித்து பதறாமல் இருந்தோம். இந்த காரியத்தை வெளியே வந்தோன்னா டாக்டர் வந்து ஒரு பிரிஸ்காக வந்து நம்ம கை கொடுத்துட்டு சூப்பராக முடிஞ்சிருச்சு அப்படின்னாரு. நான் கேட்டேன், சார் அந்த 3 சைடு எஃபெக்ட் அப்படின்னா, அதுக்கெல்லாம் வேலையே இல்லை அப்படின்ட்டார். ஏன் அப்படின்னா, அந்த எண்டோஸ்கோப்பி விடும் பொழுது அது போக வேண்டிய இடத்த விட்டுட்டு என்ன பண்ணுமா, இன்னொரு இடத்துல பூந்துருமா.
கண்டிஷனை 2 தடவை பண்ண வேண்டியதாகிடும். அது கரெக்டாக போச்சு. கரெக்டாக அதனுடைய இடத்தை கர்த்தர் தீர்மானித்தார், கர்த்தர் நிறுத்தினார். அந்த இடத்துக்கு மட்டும் அது போச்சு. அந்த வேலையை பார்த்து முட்டிச்சுட்டு வெளியே வந்து சொன்ன மோஷனில் வந்துடுவாது. ஒன்று பண்ணிட்டு இன்னொன்று நீங்கள் வந்து அப்புறம் பண்ணிக்கங்கன்ட்டான். நானும் விசுவாசிச்சேன். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, ஒரு தலைமயிறு கூட என்ன பண்ணாது, உங்கள் அனுமதி இல்லாமல் விழாது. இவ்வளோ பெரிய உறுப்பு, இப்படியே சித்தம், நீர் அதை பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி விட்டுட்டோம். இன்ன வரைக்கும் அந்த பித்தப்பைய டாக்டர் ஒன்றும் தொடலை. கர்த்தர் பார்த்து கொள்வாங்க. இவ்வளோ பெரிய காரியங்கள் நடந்தது. எதனால் அப்படின்னா வசனம் தான். இந்த வசனத்தை திரும்ப 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 பேசணும். அந்த ஆப்ரேஷன் அமௌண்ட்டு சொன்னோன்னுமே வயிற்ற கலக்கிச்சு. என் வாழ்நாளில் நான் அப்படி ஆனதே கிடையாது. 3 தடவை பாத்ரூம் போயிட்டேன். ஆனால் அந்த என் வாழ்நாளில் நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் பார்த்தவன். நான் ரத்தம் சொட்ட சொட்ட இருந்த காரியத்தெல்லாம் பார்த்தவன், தூக்கி போட்டு போனவன், எவ்வளோ காரியங்களை பார்த்தவன். அப்படி சொன்னவனுமே நான் பேசினே இருக்கும்போது ஒரு தடவை எழுந்து போயிட்டு வந்தேன். மறுபடியும் ஒரு தடவை கடைக்கு வந்து போனேன். மறுபடியும் உண்மையாக அந்த இடத்துல சொல்கிறது வரும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டே வந்தேன், ஆண்டவரே, எனக்கு இன்னும் கூட அது நிற்கல. இந்த ஆராதனை வேலையில் எனக்கு இப்படி ஒரு சுகம் வேணும் ஆண்டவரே. என்னால் என்ன பண்ணிக்க முடியல. எனக்கு இன்னும் கூட என்ன பண்ணலை, எனக்கு டக்குனு ஒரு மாதிரி கலக்கம் வந்து பாத்ரூம் வர மாதிரி நான் இப்பெல்லாம் போகவே மாட்டேன். அப்படி ஆண்டவரே, எனக்கு ஒரு சுகம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன். இப்போ எனக்கு அந்த ஃபீல் இல்லை. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். இந்த ஆலயத்திலிருந்து கர்த்தர் என்னோடு கூட பேசினார். இந்த ஆலயத்தில் தான் என் வாழ்க்கை மாறிச்சு. இந்த ஆலயத்துக்கு நான் வாஞ்சையா ஒவ்வொருத்தையும் மறுத்துக்கான முக்கிய காரணம் தான். நான் எங்கெல்லாம் இருப்பேன், ஏதாவது ப்ரோக்ராம் சொன்னால் உடனே சொல்லுவேன், சனிக்கிழமை நைட்டு அனுப்பிடுவியான்னு கேட்பேன். அப்படி அனுப்பாத எந்த ப்ரோக்ராமுக்கு நான் போனதே கிடையாது இது வரைக்கும். எனக்கு முன்னோடி யாருன்னா அதை உட்காந்து அவர் எங்கே சுற்றினாலும் எங்கே வந்து நிற்கிறோம். அன்னைக்கு நான் சுற்றினது எந்த நாயும் என்னை வந்து தேடலை, யாரும் என்னை பார்க்கல, யாரும் எனக்கு சொல்லலை, யாரும் எனக்கு என்னை திருப்திப்படுத்தலை. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்னை காப்பாற்றிச்சு. வார்த்தை எத்தனையோ பேர் எவ்வளோ பேர் ஏளனமாக பேசுனாங்க. கர்த்தர் என் வாழ்க்கையை கட்டினார். இங்கே தான் கட்டினார். இந்த ஆலயத்திலிருந்து கர்த்தர் கட்டினார். இந்த ஆலயத்திலிருந்து கர்த்தர் என்னை பெருக பண்ணினார். இந்த ஆலயத்திலிருந்து எனக்கு கர்த்தர் எனக்கு எல்லா நேரங்களிலும் தேவன் இந்த ஆலயத்தில் என்னோட பேசினார், எனக்கு இடைப்பட்டார். காரியங்கள் அவங்களுக்கு சொல்றது ஒன்றுதான். ஆலயம் மிக முக்கியமானது. ஆலயத்துக்கு வராதபடிக்கு நீங்க விட்டு விடவே கூடாது. எங்க இருந்தாலும் ஆலயத்தை தேடி வந்திருக்கு. இதுல உங்களுக்கு சக்கலமும் பரிபூர்ணம் உண்டு. எனக்கு நான் ரொம்ப முடியலன்னா ஒரே ஒரு வசனத்தை, ஆண்டவரே, உங்களை விட்டு நான் எங்க போவேன் ஆண்டவரே, இப்படி ஆலயத்தில் தானே எங்களுக்கு நித்திய பேரென்பு உண்டு. தொடர்ந்து நான் சில நேரங்களில் எனக்கு ரொம்ப முடியலன்னா அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப பேசுவேன். நான் திரும்ப திரும்ப எனக்கு கத்தி மேலே நிற்கிற கதை தான். ஆனால் கத்திக்கு நடுவில் எங்கள் அப்பா எனக்கு கையை கொடுத்து நிற்க வச்சிருந்தார். கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்தினார். கர்த்தர் பாராட்ட எல்லா தயவுக்காக நன்றி சொல்லு. தேங்க்யூ. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் என்னையும் நடத்தினாரு. இந்த வாரம் எல்லாம் மெடிக்கல் செக்கப் எனக்கு முதல் நேற்று பெட் ஸ்கேன் ஒரு ஸ்கேன் எடுக்க வச்சாங்க. அது டோட்டலாக எல்லாமே ஸ்கேன் பண்ணி பார்க்கறது. இன்னும் அது பலவீனங்கள் இருக்கு. ஃபுல்லாக ரேடியேஷன் அதுக்குள்ளே போகிறது. அதுக்குள்ளே போனாவே உடம்பு நெருப்பு மாதிரி ஆயிடுது. அந்த வயிறு பலவீனங்கள் இருந்தவனும் தேவன் எனக்கு பலன் தந்து நடத்தியிருக்கிறார். 2 செக்கப்ல ரிசல்ட் வந்துருச்சு, எல்லாம் நார்மல் வந்துருச்சு. இந்த பெட் ஸ்கேன் நார்மல் தான் இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் மட்டும் நடத்துகிறார். செவ்வாய்க்கிழமை டாக்டரை பார்த்து வந்துருக்கு. இந்த ஜெபங்களுக்காக கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம். கவனிங்க, இந்த பலவீனங்களிலும் வெளியே மீட்டிங் போகிறதுக்கு கர்த்தர் இந்த கிருபை இருக்கிறார். இந்த தம்பி சொன்ன மாதிரி தான், வீட்டில் இருக்கிற வரைக்கும் உட்கார முடியாது, பாத்ரூம் வீடு. ஆனால் 2 மீட்டிங்கில் வெளியே போயிட்டு வந்திருக்கிறேன். ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லாமல் நடத்தி என்னை வீட்டுக்கு கொண்டு வந்தேன். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன்.
எல்லா நிலையிலும் என் மனைவி என் கூட தான் இருந்து எல்லாத்தையும் பார்த்தாங்க. கர்த்தர் அவங்களுக்கும் வேண்டிய கிருபைகளை இன்னும் அதிகப்படுத்தி தந்து நடத்தணும். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராங்க. காட் பிளஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றியோட ஸ்தோத்திரம் இல்லாம சரி, வாக்குத்தத்தங்களுக்கு நேராக நான் போக போகிறோம். டைம் குறைவாக இருக்குது.